Hi students, this is Keerthi Academy. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேராமீட்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். பேராமீட்டர்ஸ் வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப் பார்த்துருந்தோம். ஸோ பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் எதுவுமே கொடுக்காம டேட்டா டைப் எதுவுமே கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கம்பைலரே என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன நீங்கள் என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்க, அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத அதுக்கேற்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோம் டேட்டா டைப் என்னங்கிறத. சப்போஸ் அது வந்து எனக்கு வந்து அசியூம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எரர் காமிக்குது, இல்லை நீங்கள் வந்து வாலண்டரியாக நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நாங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலி டேட்டா டைப் இல்லாமல் இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து என்னென்னா பவர் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஏபி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்லையும் பார்த்தீங்கன்னா ஏ பவர் ஏ டு த ஏ பி -1. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஏபி அப்படிங்கிற அந்த வேரியபிள்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதில் எந்த டேட்டா டைப்பும் கொடுக்கல. ஓகே, பட் அதையே நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் டேட்டா டைப்போட ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா வித் பேராமீட்டர் இந்த கோடை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் பவர் ஆஃப் இன்ட் கோலன் இன்ட், அதாவது ஏ கோலன் இன்ட் அப்படிங்கிறத வித் இந்த பேராந்தசிஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பி கோலன் இன்ட்டு அப்புறம் கோலன் இன்ட் கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ இதில் வந்து இது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால நார்மலி நம்ம ஏபி கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்ததை இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் டேட்டா டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது அந்த வேரியபிள் கோலன் டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம வித்தின் த பேராந்தசிஸ், அதாவது இந்த பேராந்தசிஸில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஏக்கு தனியாக வந்து வித்தின் த பேராந்தசிஸ், பிக்கு தனியாக வித்தின் த பேராந்தசிஸ் நம்ம வந்து டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு கோலன் இன்ட் கோலன் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா. ஸோ அது என்னன்னா அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டேட்டா டைப்பு. ஓகே, அதனால வந்து இன்ட் கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏ அண்ட் பி ரெண்டுமே இன்டிஜர் டைப்பில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவும் வந்து உங்களுக்கு இன்டிஜரில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கும் இன்டிஜர் டைப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து டேட்டா டைப் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் annotate it with the parenthesis. ஓகே, ஸோ இது வந்து 1 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஒரு டேட்டா டைப் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போது வாட் கேரக்டர் இஸ் யூஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி எழுதணும் பேராந்தசிஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல இருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜென்ரலி டே டு டே லைஃப்பில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம இப்போ லைட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லைட் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்ப்ளாஷ் ஆகுது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் லைட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதும் லைட் ஸ்ப்ளாஷ் ஆகுறது மட்டும்தான் உங்களுக்கு தேவை ஒரு யூஸராக. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கன்னா ஸ்விட்சு போட்டால் லைட் எரியும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சால் போதும். மற்றது உள்ளார என்ன, இப்போ ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது அதுக்குள்ளார காப்பர் வயர்ஸ் போகுது, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து லைட் வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து நமக்கு இன்டர்னல் ப்ராசஸ், அது எப்படி நடக்குதுங்கிறது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து சொன்னால் போதும் அப்படின்னா அது வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரைவர் வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த டிரைவ் பண்ணும்போது அவர் வந்து ஒரு 90 ஸ்பீடில் போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஜஸ்ட் ஆக்சிலரேட்டரை அவர் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறாரு. எவ்வளோ ஸ்பீட்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ரெஸ் பண்ணார்னா ஜஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி வண்டி வந்து ஸ்பீடாக போக போகுது. ஓகே, பட் இதுக்குள்ளே என்ன நடக்குது, இதை ப்ரெஸ் பண்ணால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு டிரைவருக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது, அந்த ஆக்சிலரேட்டரு என்ஜினுக்கும் டிரைவருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஸோ அந்த என்ன எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அந்த ஆக்சிலரேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ அதாவது அந்த ஸ்பீடுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஃபியூயல் தேவைப்படுது, எவ்வளோ ஏர் ப்ரெஷர் தேவைப்படுது, இது எவ்வளோ எனர்ஜி வந்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அக்யூமுலேட்டர் என்ஜினுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், என்ஜின் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ பட் டிரைவருக்கு என்ன தேவை, எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும், அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் ஜஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து டிரைவருக்கு நமக்கு உள்ளார இன்டீரியராக என்னெல்லாம் நடக்குதுங்கிறத ஒவ்வொரு முறையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் என்ன நடக்கும், ஃபாஸ்ட்டாக போகணுங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸுங்கிறது. என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளார எல்லாம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது நம்ம வந்து அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது எது வந்து இன்டர்ஃபேஸ் எது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா, நம்ம நம்மளே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லாவே படிச்சிருப்போம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இன்டர்ஃபேஸு. ஸோ கிளாஸுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிளாஸ் வச்சு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போகிறோமோ அது எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, செய்துப்போம். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கிளாஸு அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது அந்த கிளாஸை வச்சு நம்ம என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோமோ அதுதான். ஓகே, ஸோ அது இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நம்ம வேர்டிங்ஸில் பார்க்கலாம் அது எல்லாமே. ஸோ இன்டர்ஃபேஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆக்ஷன் தட் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அப்போது கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அது மாதிரி எத்தனை வேணால் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வைப்பீங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, ஒரு டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து அட்டண்டன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி எனி ஒர்க் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ கிளாஸ்க்குள்ளே என்னெல்லாம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி டோட்டல் பிரிண்ட் பண்ண போகிறோம், இல்லை வந்து கிளாஸ் டாப்பர் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எனி ஒர்க் யூ கேன் டூ வித் த கிளாஸ். ஓகே, பட் இதெல்லாம் பண்ண போகிறோங்கிறது மட்டும்தான் நீங்கள் என்ன எதில் கொடுத்துருப்பீங்க அப்படின்னா கிளாஸில் கொடுத்துருப்பீங்க. பட் அதெல்லாத்தையும் அது மூலமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஆப்ஜெக்டை வச்சு. அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உள்ளார என்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாமே கோடிங்ஸில் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ வந்து கிளாஸுங்கிறது என்ன பண்ண போகிறோங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ தட் இஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, அண்ட் அந்த கிளாஸில் ஆப்ஜெக்ட்ஸு க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ அப்போ வந்து செட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் டூ அதுதான் என்னதுன்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி லைட்டை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறது, இதில் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட்டு ஸ்ப்ளாஷ் ஆகுங்கிறது மட்டும்தான், அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ அதுக்குள்ளார எப்படிலாம் நடக்குதுங்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொஷின்ஸில் வரும், 1 மார்க்லேயும் வரும். அதனால் இதை பார்த்துக்கோங்க. கிளாஸ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறோம். கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸஸ் to enable an object to be carried and operated properly. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறதுல என்ன நம்ம பண்ண போகிறோம், ஸோ ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்டை வச்சு நார்மல் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா கிளாஸுங்கிற அந்த கீவேர்டு அந்த டெம்ப்ளேட் இட் ஸ்பெசிஃபைஸ். Okay, an object's attributes and behavior is controlled by sending functions to the object.
சரி, ஓகே. ஆப்ஜெக்ட் இப்போ வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம ப்ராப்பராக நடக்குதான்னு பார்க்குறோம். ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு எது மூலமாக நம்ம அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை ஆப்ஜெக்ட்க்கு பாஸ் பண்ணுறது மூலமாக. ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட் 1 டாட் பிரிண்ட் பர்சனல் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவோம், அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் 1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எது மூலமாக நம்ம அந்த ஆப்ஜெக்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட்ஸ் பிஹேவியர்ஸ் இது எல்லாமே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம பாஸ் பண்ணுறது மூலமாக தான். ஓகே, ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அட்ரிபியூட்ஸ் பிஹேவியர் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அவங்களோட மார்க்ஸ், ரோல் நம்பர் இதெல்லாமே என்னென்னா அட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து கெட் டேட்டா, புட் டேட்டா அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது என்ன பண்ண போகுதுங்கிறது தான் பிஹேவியர். ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். கார் வந்து எப்படி வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சிலரேட்டர் தான் என்னென்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த டிரைவர் அண்ட் த என்ஜின். டிரைவர் தான் வந்து இப்போ என்ன தேவை அப்படிங்கிறது அவங்க தான் கால் பண்ணுறாங்க. ஓகே, என்ஜின் கிட்ட வந்து இந்த வேலை நடக்கணுங்கிறதுனால அது காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை இன்வொர்க்கிங் ஆப்ஜெக்ட், காலிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யாரை வந்து இதை செய்ய சொல்கிறோமோ அவங்க தான் வந்து கால்டு ஆப்ஜெக்ட். அப்போ என்ஜின் டிரைவர் தான் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்கிறாரு, என்ஜின் அதை பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து அது கால்டு ஆப்ஜெக்ட். காலிங் ஆப்ஜெக்ட், இன்வொர்க்கிங் ஆப்ஜெக்ட் ஆர் இன்வொர்க்டு ஆப்ஜெக்ட், கால்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து யார் மூலமாக செய்கிறோம் யார் அதை வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து அதை வந்து காலிங் ஆர் இன்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். யார் செய்கிறாங்களோ அதை வந்து கால்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிரைவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஆக்சிலரேட்டர் இப்போ ஆக்சிலரேட்டர்லேருந்து என்னெல்லாம் கமெண்ட்ஸ் பாஸ் ஆகுது, அந்த என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் அவர் வந்து ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் என்ன தேவையோ அதை மட்டும் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கிளாஸில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளார ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் வந்து எல்லா லைன் பை லைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கொடுத்துருப்போம். அதனால் கிளாஸுங்கிறது இன்டர்ஃபேஸு, அந்த ஃபங்க்ஷன்ஸு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கும், தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இவ்வளோ தான் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸ் டிக்ளரேஷன் கம்பைன்ஸ் த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் வித் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்போ வந்து கிளாஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ், அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ இருக்கும் என்னெல்லாம் இருக்க போகுதுங்கிறது. இப்போ சில நேரத்தில் பார்த்தோன்னா அந்த கிளாஸுக்குள்ளாரையே வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா, என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகுதுங்கிறதையும் அதுக்குள்ளவே கொடுத்துருப்போம். அப்போ அதோட இம்ப்ளிமெண்டேஷனையும் இருக்கும், இன்டர்ஃபேஸ் அதோட அவுட்லுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிளாஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது. கிளாஸ் டிக்ளரேஷன் இட் கம்பைன்ஸ் த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் இன்டர்ஃபேஸ். அதாவது இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னென்னா கோட் கேரிஸ் அவுட் த பிஹேவியர். என்ன இப்போ வந்து டோட்டல் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் பண்ணுறதுக்கு தேவையான கோடு இருக்கும், அதுதான் வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து கிளாஸ் தான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னா அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் ஸ்டூடெண்ட் 1 இல்லை வந்து ஏதோ ஒரு நேம் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காப்பி ஆஃப் தட் கிளாஸ். ஓகே, ஸோ அப்போ கிளாஸில் இருக்க எல்லாமே வந்து அந்த ஆப்ஜெக்ட்க்கும் பொருந்தும் அப்படிங்கிறது.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் விசிபிலிட்டி டு த அவுட் சைட் வேர்ல்டு. இப்போ கிளாஸில் நம்ம எப்படி கொடுப்போம், என்னெல்லாம் கொடுக்குறோம், எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸு, என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளாஸுக்குள்ளே கொடுத்துருப்போம் இல்லையா. விசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வெளியில் வந்து எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் விசிபிலிட்டி. ஸோ ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அப்படின்னு நம்ம C++லலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி விசிபிலிட்டி, இந்த ஆப்ஜெக்ட்ஸோட விசிபிலிட்டியை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் விசிபிலிட்டி டு த அவுட் சைட் வேர்ல்டு. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் வாட் an object can do அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணும். ஓகே, அது எப்படி வந்து கேரி அவுட் பண்ணுறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரைட் பண்ணுறது தான் என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் an object can do but won't actually do it. ஜஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னு மட்டும் தான் சொல்லும், அது செய்யாது. ஓகே, and implementation carries out the instructions defined in the interface. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே லைன் பை லைனாக நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் பண்ணி அதில் கொடுத்துருப்போம், எதுலனா இம்ப்ளிமெண்டேஷனில். Okay, so in object oriented programs, classes are the interfaces and how the object is processed and executed is implementation. Okay, so இப்போ வந்து class அப்படிங்கிறது தான் interface. oops-ல பார்த்தீங்கன்னா object oriented programming-ல classes தான் interface. object வந்து எப்படி process ஆகுது and execute ஆகுது அப்படிங்கிற அதுதான் என்னன்னா implementation. Okay, ஸோ ஆல்ரெடி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ கிளாஸ் டெம்ப்ளேட் என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸ் டு எனேபிள் அண்ட் ஆப்ஜெக்ட் டு கிரியேட்டட் அண்ட் ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி. ஸோ கிளாஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் அண்ட் டெம்ப்ளேட் தான் என்ன பண்ணுது, கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணவும் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறத பார்த்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக தான் நம்ம எல்லா அந்த பிஹேவியர், அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்னால் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, அண்ட் அது மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதோட டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ கிளாஸுங்கிறது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லும், ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக எல்லா ஒர்க்கையும் வந்து நம்ம பண்ணுறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.